வணக்கம் நேயர்களே, கிரைம் ரிப்போர்ட் நிகழ்ச்சிக்காக கிறிஸ்டோபர் தாஸ். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு நாம் சென்றாலும் எல்லா பகுதிகளிலும் பிச்சை எடுப்பவர்களை நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். தனது வயிற்று தேவைக்காக தான் பிச்சை எடுக்கிறார்கள் என்ற ஒரு பரந்த கருத்து பிச்சைக்காரர்கள் மீது இருந்தாலும் உண்மை என்னவோ வேறு விதமாக தான் உள்ளது. பிச்சை எடுக்கும் கும்பல்களுக்கு பின்னால் பலர் உள்ளனர் என்பதை அவ்வப்போது நமக்கு தெரியப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. அந்த வரிசையில் தற்போது சென்னையில் ஒரு கும்பல் சிக்கியுள்ளது. எந்த ஒரு தகப்பனுக்கும் தனது குழந்தைகளை ஒரு நல்ல நிலையில் பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். அப்படிதான் சிட்டிபாபும் ஆசைப்பட்டார். வாய் பேச முடியாத, காது கேட்காத தனது 6 வயது மகளான ராஜேஸ்வரியை அவர் பார்க்க நேர்ந்ததோ பிராட்வே சிக்னலில். தனது மகள் வெயிலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க நேர்ந்தது. என்ன நடந்தது ராஜேஸ்வரிக்கு? தனது மகள் ராஜேஸ்வரியை இவர் இப்படி பார்க்க நேர்ந்தது ஏன்? சிட்டிபாபு சென்னையில் உள்ள பிராட்வே பகுதியைச் சேர்ந்தவர். தனது அன்றாட வயிற்று தேவைக்காக பிளாஸ்டிக் காகிதங்களை பொறுக்கி அதை வெற்று வாழ்க்கையை நடத்தும் ஒரு அன்றாடம் காட்சி. இவரது மனைவி மனநிலை பாதித்தவர். இவருக்கு ஒரே மகள், வாய் பேச முடியாத மற்றும் காது கேளாத ராஜேஸ்வரி. இவர் ராஜேஸ்வரியை 5 மாதங்களுக்கு முன்பு மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையான ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அப்போதுதான் சுந்தர் என்பவர் இவரை அணுகியுள்ளார். ராஜேஸ்வரிக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதாக நம்பிக்கை வார்த்தைகள் கூறி மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ராஜேஸ்வரி பிச்சை எடுக்க நேர்ந்த காரணம் என்ன? சிறுமியை சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றானே, யார் அந்த சுந்தர்? அவனது பின்புலம் எப்படிப்பட்டது? நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்தவர் 41 வயதான சுந்தர். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். சண்டை சச்சரவு காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருபவர். பிழைப்பிற்காக கடந்த 5 மாதத்திற்கு முன்புதான் சென்னை வந்து சேர்ந்துள்ளார். இங்கு அம்பர்சன் தெருவில் உள்ள பிரீமியர் லாட்ஜில் அறையெடுத்து தங்கினார். அங்கு மேற்கொண்டு பிழைப்பிற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்த போதுதான் லாட்ஜின் மேனேஜர் ரஃபீக்கின் நட்பு கிடைத்தது. இருவரும் இணைந்து என்ன செய்யலாம் என திட்டம் தீட்டினர். அப்போது பிரீமியர் லாட்ஜின் மேனேஜர் ரஃபீக்கும் சுந்தருக்கும் தோன்றிய எண்ணமே மனநோயாளிகளை வைத்து பிச்சை எடுத்து தொழில் செய்யும் திட்டம். எவ்வளோ மாசமாக இருக்கிறாருன்னு சொன்னீங்க? டாக்டர் 4-5 மாசமாக தான் இங்கே இருக்கிறாரு. மொத்தம் எத்தனை பேர் இப்போ குழந்தைங்களை எடுத்துகிட்டு வர்றாரு? மொத்தம் எத்தனை பேர்? அவரு எல்லாம் சேர்த்து எத்தனை பேர்? 4 பேர் 5 பேர். 4 பேர் 5 பேரா? அதில் எத்தனை பசங்க, எத்தனை பெரியவங்க? லூசு போல 3 பசங்க. 2 பெரியவங்க. 2 பெரியவங்க. இதற்காக அங்கம்மா அறக்கட்டளை என்ற அமைப்பையும் தொடங்கி இருக்கின்றனர். சுந்தர் தான் மருத்துவர் என்ற முறையில் மைண்ட் பவர் அகாடமி கவுன்சிலிங் சென்டர் என்ற பெயரில் மனநோய் சிகிச்சை மையத்தை தொடங்கி உள்ளனர். மருத்துவர் என்ற முறையில் சுந்தர் மனநோய் சிகிச்சை பற்றி எதுவும் கற்கவில்லை. ஆனால் பிஎஸ்சி, எம்ஏ பட்டப்படிப்புகள் படித்துள்ளதாக பலரிடமும் கதைவிட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் தனது அங்கம்மா ட்ரஸ்டுக்கும் தனக்கும் போலி ஐடி கார்டுகளை தயார் செய்துள்ளார். அதில் ஒரு 7:30 மணிக்கு 8 மணிக்கு போவாங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு. நைட்டு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு வருவாங்க. கூட 2 ரிலேட்டிவ்ஸு, ஒருத்தர் ஜென்ஸ் ஒருத்தர் போவார். ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, போவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. டெய்லியும் இதே வேலை தான் அவங்களுக்கு. காலையில் போவாங்க, சாயந்தரம் வருவாங்க, இதே வேலை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட எங்கள் பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு கேட்கும்போது என்ன சொல்லிக்கிறாங்க, நான் இந்தமாரி மென்டல் இது பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் மேலே வச்சு பண்ணுறேன், நான் இந்த குழந்தைய இட்டுன்னு வாங்க விட பண்ணிட்டேன். அந்த குழந்தைய நான் இந்த குழந்தைய ரூமில் இட்டுன்னு வச்சுன்னு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இட்டுன்னு வந்தேன் அந்த குழந்தைய. அப்புறம் அவங்க பொத்தவங்கள வரும்போது மேலே போய் பார்த்துக்கிறாங்க, எல்லோரும் கூட்டிக்கிற போது அவங்க என்ன பண்ணி, வேணாங்க நாங்கள்லாம் இங்கே விட மாட்டோன்னு சொல்லி அந்த விட்டுறமா அந்த குழந்தைய தர மாட்டேன்ட்டாரு. அப்புறம் அவங்க சண்டை போட்டு அந்த குழந்தை வாங்கிட்டு போனாங்க. அவர் 2 லேடிஸு, ஒரு 4 பேர் மேலே ஒரு குழந்தைங்க, ஒரு 6-8 வயசு இருக்கும். காலைல 8 மணிக்கு 9 மணிக்கு வெளில போயிடுவாங்க. போகும்போது இந்த இதெல்லாம் போடுவாங்க. திருப்பி நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வந்துடுவாங்க.
தன்னை ஒரு மனநல மருத்துவர் என்பதை அனைவரையும் நம்ப வைத்தார். 3 மாதம் தங்கியிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போன பிறகு என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்புவாங்க, நைட்டு ஒரு 8, 9 வந்து சேர்ந்துருவாங்க. என்ன பண்ணுறது அவர் இங்கே ஏதோ ஒரு மென்டல் டிசார்டர் ஆன ஆளுங்க, மனநோய் ஏற்பட்ட ஆளுங்க எல்லாரும் கூப்பிட்டு வருவார். கூட்டவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் எடுப்பாங்க. இந்த வலையில் சிக்கி தனது மகளை பறிகொடுத்தவர்தான் சிட்டி பாபு. ராஜேஸ்வரி போல சுந்தரின் வலையில் சிக்கியவர்கள் யார் யார்? எங்கிருந்து இவர்களை எப்படி பிடித்தார் சுந்தர்? மனநல நோயாளிகளை சுந்தர் எவ்வாறு பராமரித்தார்? சுந்தர் தனது திட்டத்தை தீட்டியவுடன் அதை செயல்படுத்த ஆரம்பித்தார். 5 மாதங்களுக்கு முன்பு கோயம்பேடு, தியாகராய நகர், பிராட்வே, தேனாம்பேட்டை ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரிந்தார். அப்போது அவனிடம் சிக்கிய மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பிடித்து லாட்ஜில் தங்க வைத்தார். அதில் 26 வயதான பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பிரியா, 24 வயதான காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கண்ணகி, 34 வயதான மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த முன்னா மற்றும் 23 வயதான மராட்டியத்தைச் சேர்ந்த ராகு ஆகியோர் அடக்கம். இந்த 6 மனநோயாளிகளையும் பராமரிப்பதற்காக KM கார்டனைச் சேர்ந்த ஆனந்தி, பெரியமேட்டைச் சேர்ந்த தமயந்தி நர்சுகளாக சுந்தரால் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த நர்சுகள் இருவருக்கும் மாதம் 7000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. காலையில் கூப்பிட்டுட்டு போவாங்கன்னா அவங்க அந்த லேடி வந்து ஒரு 9 மணிக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா 2 லேடி இருக்காங்க. வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பசங்களை இட்டுட்டு போவாங்க. ஒரு 6 பசங்க இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்குது, அதையும் கையில் இட்டுட்டு போவாங்க. இட்டுன்னு போனாங்கன்னா அதோட சாயந்தரம் இட்டுன்னு வந்து அந்த பசங்களை விடுவாங்க. நாங்கள் கேட்போம், இது மாதிரி இந்த பசங்களை நீங்கள் எங்கே இட்டுன்னு போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, இது மாதிரிமா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா நியூஸ் வந்து இது மாதிரி பிச்சை எடுக்க விட்றாங்க பசங்களை, அதனால தான் இந்த மாதிரி இட்டுன்னு போயிருக்காங்க பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றபடி நாங்கள் வந்து அந்த பசங்களை பார்க்குறப்போ நரம்பு தளர்ச்சியாக வேற இருக்கும். உண்மையிலேயே அது மாதிரி தான் போடுது, மனநிலை பாதிக்கப்பட்ட பசங்க தான் போடுது அப்படின்ட்டு தான் நாங்கள் நினைப்போம். பிரீமியர் லாட்ஜில் 4 அறைகளில் 5 மாதம் சுந்தர் தங்கி இருந்துள்ளார். இதில் ஒரு அறையை அலுவலகமாகவும், ஒரு அறையை சமையலறையாகவும், ஒரு அறையை தனது சொந்த பயன்பாட்டிற்கும், மற்றொரு அறையை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்குவதற்கும் பயன்படுத்தியுள்ளான் சுந்தர். லாட்ஜ் மேனேஜருக்கு தினமும் 1000 ரூபாயும் கொடுக்கப்பட்டது. அவங்கள பார்த்தோன்னே எப்படி இருக்குது, மேலே அந்த கைத்தில் இதெல்லாம் போட்டுன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு கையில் அந்த அந்த ஐடி கார்டு மாதிரி இருக்குது. சரி, ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு போலதுன்னு நினச்சோம். ஆனால் இது மாதிரி தெரியாது நம்மளுக்கு, இது மாதிரி பண்ணுறாருன்னு. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு சுந்தர் செய்த லீலைகள் என்ன? எப்படி போலீசாரிடம் அகப்பட்டான்? சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கிரைம் ரிப்போர்ட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். தான் யார் என்றே தெரியாத ஒரு பரிதாப நிலையில் இருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வைத்து பணத்திற்காக சுந்தர் செய்த செயல்கள் என்ன? தன்னை ஒரு சமூக அக்கறை உள்ளவனாக, தொண்டு செய்பவனாக காட்டிக்கொண்டு சுந்தர் செய்த லீலைகள் என்ன? தினசரி தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை திட்டம் தீட்டி அதற்கேற்றாற்போல் நோயாளிகளுக்கு உடைகளை அணிவித்து அவர்களை பிச்சை எடுக்க மற்றும் பெரிய அலுவலகங்களுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட இவர்களை காட்டி பல நிறுவனங்களிலும் வெளிநாடுகளிலும் தொண்டு நிறுவனங்களிலும் லட்சக்கணக்கில் பணமும் வசூலித்தார். மனநோயாளிகளை அரசு மனநோய் காப்பகத்தில் இருந்து நன்றாக சிகிச்சை கொடுப்பதாக கூறி அழைத்து வந்திருக்கிறார். அவர்களில் ஒரு பெண் மனநோயாளி கர்ப்பமாக உள்ளார். அவர்களுக்கு சிகிச்சை எதுவும் கொடுக்கவில்லை, முறையான பராமரிப்பும் இல்லை. தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த மனநோயாளிகளை தெருவாக விட்டு பிச்சை எடுக்க வைத்தனர். காலையில் இட்டுன்னு போவாங்கண்ணா, நாங்கள் கேட்டதுக்கு இந்த மனநல பாதிப்படுறது. ஆனால் இப்போ பேப்பர் பார்த்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும்
இந்த மாதிரி பிச்சை எடுக்க இட்டுன்னு போயிடறாங்க பசங்களை. அது மாதிரி காலைல கூட்டு போகிற 7:30 கூட்டு போவார், சாயந்தரம் 5-3-3:30 வந்துடுவார். மக்கள் நெரிசல் மிக்க பகுதிகளான எழும்பூர், சென்ட்ரல், தியாகராய நகர், கோயம்பேடு, தாம்பரம் ஆகிய பகுதிகளில் பிச்சை எடுக்க வைத்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி பாரிமுனையில் உள்ள பிரபல லாட்ஜ் ஒன்றில் மன நோயாளிகளை அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்திய போலீஸ் விசாரணையில் இந்த மன நோயாளிகள் பெரிய கண்ணீர் கதையை சுமந்து நின்றது தெரிய வந்தது. சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் உத்தரவுப்படி கூடுதல் கமிஷனர் தாமரை கண்ணன், இணை கமிஷனர் ஸ்ரீதர், துணை கமிஷனர் நிர்மல்குமார் ஜோஷி, உதவி கமிஷனர் முரளி ஆகியோர் மேற்பார்வையில் போலீசார் அந்த லாட்ஜை சோதனையிட்டனர். அப்போதுதான் இந்த அவலநிலை வெளி உலகின் வெளிச்சத்திற்கே வந்தது. இதையடுத்து அந்த கும்பலின் தலைவனாக செயல்பட்ட சுந்தர், அவருக்கு உடந்தையாக இருந்த விடுதியின் மேலாளர் ரஃபீக், நர்சுகளான பெரியமேட்டைச் சேர்ந்த தமயந்தி, KM கார்டனைச் சேர்ந்த ஆனந்தி ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். போலி மருத்துவர் சுந்தர் மீது மோசடி, போலி ஆவணம் தயாரித்தல், அறையில் பூட்டி வைத்து சித்திரவதை செய்தல், வரம்பு மீறி செயல்படுவது உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மீட்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அனைவரும் கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். இவர்களில் வாய் பேச முடியாத மற்றும் காது கேளாத 6 வயது சிறுமி ராஜேஸ்வரி குழந்தைகள் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். போலி மருத்துவர் சுந்தர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் மன நோயாளிகளை வைத்து மாதம் ரூபாய் 2 லட்சம் வரை சம்பாதித்தேன் என்றும், இது மட்டுமில்லாமல் இவர் கூறியிருக்கும் சில விஷயங்கள் போலீசாரை சற்றே அதிர்ச்சி அடையத்தான் செய்தது. சுந்தரின் வாக்குமூலத்தில் சில மாதங்களுக்கு முன்பு என் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சென்னை வந்தேன். இங்கு எப்படி பிழைக்கலாம் என்று யோசித்த போது மனநலம் இல்லாதவர்களுக்கு ஆதரவளிப்பதாக கூறி சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் வந்தது. எனவே மனநலம் பாதித்த 6 பேரை பிடித்தேன். அவர்களை பராமரிக்க 2 பெண்களை நர்சுகளாக நியமித்தேன். நான் இலவசமாக மனநல சிகிச்சை அளிப்பதாக பெரிய நிறுவனங்களுக்கு அழைத்துச் சென்று நன்கொடை பெற்றேன். இவர்களை பிச்சை எடுக்க வைத்து பணம் பெற்றேன். இதன் மூலம் தினமும் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் என மாதத்திற்கு குறைந்தது 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைத்தது. அதை கொண்டு லாட்ஜிற்கும் பராமரித்த 2 பெண்களுக்கு சம்பளம் கொடுத்தேன். மீதியை நான் எடுத்துக்கொண்டேன். மனநோயாளிகள் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக லாட்ஜ் அறைகளில் அவர்களை மிரட்டி அடைத்து வைத்தேன். மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அங்கம்மாள் அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை தொடங்க திட்டமிட்டிருந்தேன் என தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை நகரில் மன நோயாளிகளை வைத்து பிச்சை எடுத்து பணம் சம்பாதித்த கும்பலை சேர்ந்தவர்கள் முதலாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மன நோயாளிகளை பிச்சை எடுக்க பயன்படுத்துவது கடுமையான குற்றம் என்றே கருதப்படுகிறது. மனநோயாளிகளை பிச்சை எடுக்க வைத்து சம்பாதித்த பணத்தை சுந்தர் என்ன செய்தார் என்பது பற்றி விசாரணை நடைபெறுகிறது. அவர் பிடிபட்ட போது அவரிடம் 12,000 பணம் மட்டுமே இருந்தது. வங்கியில் பணம் போட்டு வைத்திருந்தால் அது பறிமுதல் செய்யப்படும். கடந்த 2 மாதங்களாக மட்டுமே இந்த பிச்சை தொழிலை
சுந்தர் முழு வேகத்துடன் செய்துள்ளார். சுந்தர் தன்னை மனநோய் சிகிச்சை நிபுணர் என்று வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்ள தனது பெயரை சுந்தர்ஜி என்று மாற்றி விசிட்டிங் கார்டு கூட போட்டுள்ளார். போலி மருத்துவர் சுந்தர், 2 நர்சுகள், லாட்ஜ் மேனேஜர் ஆகியோர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் விசாரணை நடைபெறுகிறது. இந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயமா வேற இருக்குது. பிச்சை எடுப்பது ஒரு தொழிலாக மாறி வரும் சூழ்நிலையில் பல குழந்தைகள், மனநோயாளிகள், உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் முதியவர்களை இத்தொழிலில் ஈடுபடுத்தி காசு பார்க்க தொடங்கியுள்ளனர். இதற்காக குழந்தைகளை கடத்தவும் செய்கின்றனர். இந்தியா முழுவதும் 7.3 லட்சம் பேர் பிச்சை எடுக்கிறார்கள். அதில் இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லியில் மட்டும் பிச்சை எடுப்பதையே தனது தொழிலாகவே செய்து வருபவர்களின் எண்ணிக்கை 1,20,000. இந்த எண்ணிக்கை நமது மாநிலமான தமிழகத்தில் சற்றே அதிகமாகத்தான் உள்ளது. 2011ஆம் ஆண்டு ஜாகத் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவின் கணக்கெடுப்பின்படி வருடத்திற்கு 210 கோடி ரூபாய் வருமானம் பிச்சை எடுப்பவர்களுக்கு கிடைக்கிறதா? இதில் 20% பணம் உணவிற்காகவும் 30% பணம் பிச்சை எடுப்பவர்களின் தீய பழக்க வழக்கங்களுக்காகவும் 50% பணம் சேமிப்பாகவும் செலவிடப்படுகிறது. ஆனால் இது அனைவருக்கும் பொது கிடையாது. நடுவில் உள்ள இடைத்தரகர்கள் மூலம் பிச்சை எடுக்கும் தொழில் நடைபெற்றால் இதில் அவர்களுக்கு கமிஷன் உண்டு. பிச்சைக்காரர்கள் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பிச்சை எடுத்தால் அதில் தரகர்கள் 100 ரூபாய் எடுத்துக் கொள்கிறார்கள். மீதமுள்ள 100 ரூபாயில் கடன்காரர்கள் என்ற பெயரில் 75 ரூபாய் எடுத்துக் கொள்கிறார்கள். மீதமுள்ள 25 ரூபாய் மட்டுமே சில சமயங்களில் இவர்கள் கைகளுக்கு செல்கிறது. இந்த புள்ளி விவரத்தை thehelka.com வெளியிட்டுள்ளது. பிச்சை எடுப்பதற்கு சென்னையில் 2010ஆம் ஆண்டே தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை ஒவ்வொரு சிக்னலிலும் பிச்சை எடுப்பவர்களை தடை செய்ய முடியவில்லை. சென்னை நகரில் சாலைகளில் திரிந்த மனநோயாளிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். அதே போல கை குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பவர்களை பிடித்து மறுவாழ்வு கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் சென்னையில் பிச்சை எடுக்க தடை விதித்தது சென்னை மாநகர சபை. தடையை மீறி பிச்சை எடுப்பவர்கள் மாநில சபையால் பிடிபட்டு சிறப்பு முகாம்களில் அடைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய செயலாகத்தான் இருந்தது. ஏனெனில் பிச்சையில்லா சென்னை என்பது இந்த நகரையே புதிதாக மற்றும் தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது போலத்தான். ஆனால் அரசோ அல்லது மாநகர சபையோ பிடிக்கப்படும் பிச்சைக்காரர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது அவர்களுக்கு எத்தகைய ஒரு புதிய மறுவாழ்வு கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கவில்லை. பிச்சை எடுப்பவர்களை காக்க பல்வேறு திட்டங்களை நமது மாநில அரசு தீட்டியிருந்தாலும் இன்று வரை பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்த பாடில்லை. மற்றும் ஒரு மனதை நெருடும் குற்ற பின்னணியோடு அடுத்த வார கிரைம் ரிப்போர்ட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.